அனந்த் அம்பானி முகேஷ் அம்பானியோடைய இளைய மகன். இவங்களுக்கு $123.3 பில்லியன் நெட்வொர்த் இருக்கு. உலக பணக்காரர்கள் 9வது இடத்துலையும் ஏஷியாலேயே நம்பர் 1 பணக்காரராகவும் இருக்காங்க. அனந்த் அம்பானி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட இன்சார்ஜாகவும் பந்தாராங்கிற அனிமல் ரெஸ்கியூ சென்டரையும் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பிரவுன் யூனிவர்சிட்டியில் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்து கிராஜுவேட் ஆயிருக்காரு. ராதிகா மர்ச்சன்ட் ஹெல்த் கேர் கம்பெனி சிஇஓ ஆன விரன் மெர்ச்சன்ட்டோட பொண்ணு. அவங்க அப்பா கம்பெனிலேயே மார்க்கெட்டிங் டைரக்டராக இருக்காங்க. அனந்த் அம்பானியும் ராதிகா மர்ச்சன்ட்டும் கடந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி மும்பையில் மிக பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்றது. அவங்க கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க. பாலிவுட், ஹாலிவுட், கோலிவுட்லேருந்து ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க. அவங்க கல்யாணம் மிக பிரம்மாண்டமாக நடந்தது மட்டும் இல்லாமல் வாயை பொழக்கிற அளவுக்கு ஏராளமான கிஃப்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ என்னென்ன செலிபிரிட்டிஸ் என்னென்ன கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். நீதா அம்பானியும் முகேஷ் அம்பானியும் அவங்க பையனுக்காக ஒரு லாவிஷான மேன்ஷன் துபாயில் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது 3000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அதில் 10 பெட்ரூம்ஸும் ப்ரைவேட் பீச்சும் இருக்குது. அதோட ஒர்த் 640 crores. அது மட்டும் இல்லாமல் பென்ட்லி கான்டினென்டல் GTC ஸ்பீட் கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதோட ஒர்த் 5.42 crores. அவங்க பையனுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க மருமகளுக்கும் ஒரு சூப்பரான கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. 25.7 crores கஸ்டமைஸ் ஜுவல்லரியும் பேர்ல் அண்ட் டைமண்டானால ஒரு சாக்கர் வச்ச நெக்லஸும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதோட ஒர்த் 108 crores. இவங்க மட்டும் இல்லாமல் நிறைய சிஇஓஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அமேசான் சிஇஓ ஆன ஜெஃப் பெசோஸ் புகாட்டி காரை பரிசாக கொடுத்துருக்காங்க. அதோட ஒர்த் 11.50 crores. அமெரிக்கன் ஆக்டரும் ப்ரொஃபஷனல் ரெஸ்லருமான ஜான்சினா லம்போனி காரை பரிசாக கொடுத்துருக்காங்க. அதோட ஒர்த் 3 crores. ஃபேஸ்புக் சிஇஓ மார்க் ஜுக்கர்பர்க் நியூ கப்பல்ஸ்க்கு பிரைவேட் ஜெட்டே பரிசாக வழங்கியிருக்காங்க. அதோட ஒர்த் 300 crores. பில்கேட்ஸ் 9 கோடிக்கு டைமண்ட் ரிங் பரிசா வழங்கியிருக்காங்க. சில தகவல்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு லக்ஸூரியஸான யாச்சா பரிசா கொடுத்துருக்காக சொல்றாங்க. அதோட ஒர்த் 180 crores. சுந்தர் பிச்சை 100 கோடிக்கு ஹெலிகாப்டரும் இவாங்கா ட்ரம்ப் யூஎஸ்ல ஒரு ஸ்வாங்கி மேன்ஷனையும் வாங்கி கொடுத்துருக்காங்களாம். அதோட ஒர்த் 80 crores. பாலிவுட் செலிபிரிட்டிஸும் ஏகப்பட்ட கிஃப்ட் அவங்களுக்காக கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். கெட்ரினா கைஃபும் விக்கி கௌஷலும் ஒரு கோல்ட் செயின் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ஒர்த் 19 lakhs. சித்தார்த் மல்ஹோத்ராவும் கியாரா அத்வானி கப்பலும் ஒரு ஹேண்ட்மேட் ஷாலை ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ஒர்த் 25 lakhs. அக்ஷய் குமார் ஒரு கோல்ட் பென்னை கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ஒர்த் 60 lakhs. பாலிவுட் பாட்ஷான்னு சொல்லப்படுற ஷாருக் கான் ஒரு லக்ஸூரியஸான அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதோட ஒர்த் 40 crores. பச்சன் ஃபேமிலி ஒரு எமரால்ட் நெக் பீஸை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதோட ஒர்த் 30 crores இருக்கும். சல்மான் கான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதோட ஒர்த் 15 crores. ரன்வீர் சிங்கும் தீபிகா படுகோனும் ஒரு கஸ்டமைஸ் ரோல்ஸ் ராய்ஸ் காரை கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ஒர்த் 20 crores. இந்த மாதிரி ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் அம்பானி வெட்டிங்க்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எந்த கிஃப்ட் ஆச்சரியமாக இருந்துச்சுன்னு பார்த்து சொல்லுங்கள்.